இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அடடடடடா. இது என்னடா ஆச்சரியம், வராதவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வாங்க வாங்க. மேடத்துக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ஆமா, நீங்க பண்ண உதவியால இந்த நிமிஷம் வரைக்கும் ஊர் ஊரா தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க மட்டும் வாழ்க்கைய ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. ஐயோ, இவன் எப்படி கரெக்டா இங்க வந்தா? வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டானே. எதையாவது சொல்லி தொலைச்சா என்ன பண்றது? ஆதி, நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் உங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரவா? ஐயோ, கவுனிமா, நல்லா கவுனி. அவர்கிட்ட கேட்டு அவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடு, சரியா? அதானே உன் வேலை. என்ன இருந்தாலும் மாப்பிளையாச்சே. இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுலாம் சும்மாவா அம்மா? இல்லம்மா. பாருங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. முதல்ல நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. நானே நக்கல் புடிச்சவன், என்கிட்டயே வா. என்னையெல்லாம் உன்னால மறக்க முடியுமா? அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க பண்ணிருக்கீங்க? இல்லைங்க, சத்தியமா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் கேட்டேன். ஆமா, இவர் யாருமா? தம்பி, அதுவா, இது பாரதி புருஷனோட தம்பி. ஓ, ஹாய். ஓகே, அப்போ பாரதி ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? பாரதி புருஷனா? நீ நிஜமாவே பாரதி புருஷனை தான் கேக்குறியா? அது சரி, உனக்கு பாரதி புருஷன் யாருன்னு தெரியாதா? பாரதி புருஷன் யாருன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? சரி, உங்க பேர் என்ன? டிஸ்ட் மேல டிஸ்டா இருக்கே. பேரை தெரியாதுன்னு சொல்றான், புதுசு புதுசா வர கேக்குறான். இவங்க ரெண்டு பேரும் அவன் கேக்குறது இவங்களுக்கு தெரியாத மாதிரியே என்கிட்ட நடந்துக்கிறாங்க. என்ன விஷயமா இருக்கும்? என்னமோ இடிக்குதே, ஆனா என்னன்னு தான் தெரியல. ஹலோ, என்ன காமெடி பண்றியா என்ன? இல்லைங்க, நிஜமாவே அவரை தெரியாம தான் கேட்குறேன். அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? ஆக்சுவலி அவரை நான் பார்க்கணும், பேசணும். அவரை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.